டீப் ஃப்ரையே பண்ணாமல் இன்றைக்கி வந்து சோயாவில் மஞ்சூரியன் தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து ஆயில் இவ்வளோ தான் ஃபுல்லாகவே போட போகிறோம். ஸோ வந்து ஆயில் போட்டுட்டு அதுலேயே 4 வெங்காயம் வந்து க்யூபாவோ உங்களுக்கு நீல வாக்குலையோ எப்படி வேணுமோ அப்படி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க 2 நிமிஷம். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்புறமா வந்து சால்ட் வந்து போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு அதுலேயே ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே போட்டால் தான் எண்ணெயிலேயே அந்த கலர் வந்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் தெரியும் நம்மளுக்கு. பார்க்கறதுக்கும் கோபி மஞ்சூரி மாதிரியே வந்து இருக்கணும், டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ வந்து அதனால தான் இந்த ரெசிபி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அந்த கோபி கலர் வந்து இப்போவே நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கும். அப்புறம் வந்து சோயா சங்க்ஸ் வந்து 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணி சுத்தமாக பிழிஞ்சு விட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு அதிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வந்து கெச்சப், அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சாஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன அப்புறமா சூப்பரான சோயா சங்க்ஸ் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோயா மஞ்சூரியன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், டீப் ஃப்ரை கூட பண்ணாமல். Thank you.